வணக்கம் நண்பர்களே. ஒரு தெய்வத்தை எப்படி வசியம் பண்ணுறது, இதற்குண்டான முறையை சொல்கிறேன். ஒரு தெய்வத்தை நீங்கள் வசியம் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடியே விரதமாக இருக்கணும். இருந்து பிறகு ஒரு தனி அறையில் நீங்கள் அமர்ந்து, நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்துக்குண்டான சக்கரத்தை பூமியில் வரைந்து, அதன் மீது கருப்பு கம்பளி விரித்து, கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து தலை வாழை இலை விரித்து, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் கறி மது மாமிசம் சாப்பிட்ற மாதிரியாக இருந்தால் அதற்குண்டான படையல் வைங்க. இல்லை கறி மது மாமிசம் சாப்பிடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படையல் வைங்க. வைத்து விநாயகர் மந்திரத்தை ஒரு 3 உரு ஜெபிங்க. ஜெபித்து முடித்தவுடன் உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் வணங்கிய பிறகு அந்த தெய்வத்தோட மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். 108 உரு ஜெபித்தாலும் சரி, அல்லது 1008 உரு ஜெபித்தாலும் சரி, நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மந்திரம் ஜெபிங்க. ஜெபித்து முடித்தவுடன் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் நைட்டு அந்த சக்கரத்து மேலே படுத்துக்கங்க. மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் பூஜை பண்ணுங்கள். இதுபோல் காலை மாலை 2 வேளையும் பூஜை பண்ணுங்கள். 21 நாள் பூஜை பண்ணுங்கள். அந்த 21 நாளும் அந்த சக்கரத்து மேலே நீங்கள் படுத்துக்கங்க. இதுபோல் பூஜை பண்ணுனா அந்த தேவதை உங்களுக்கு சித்தியாகும். பிறகு சித்தியான உடனேயே நீங்கள் அடுத்தவங்களுக்கு பிரயோகம் பண்ணி பார்க்கணும். உங்களை தேடி ஏதோ ஒரு கஸ்டமர் வராங்க, பயந்து கோளாறுக்கு வராங்க, நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நீங்கள் செய்து நிவர்த்தி பண்ணணும். அப்போ தான் அந்த தேவதை உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியும். நீங்கள் அதை விட்டுட்டு இந்த தேவதை நம்ம பூஜை பண்ணி முடிச்சிட்டோம், நீ அடுத்த தேவதைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆயுஸ் பூரா நீங்கள் அப்படியே ஓடினே இருக்க வேண்டியதானே தவிர மாந்திரிக்கு செய்ய முடியாது. ஒரு தேவதையை வலுவாக பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு சித்தியாகும். கண்டிப்பாக எல்லா வேலையும் செய்யலாம், அஷ்டகர்மமும் செய்யலாம். தேவதை நேரடியாக பிரசன்னமாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். நேரடியாக 100% யாருக்குமே பிரசன்னமாகாது. கனவு மூலியமாக தான் காட்சி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன். மாந்திரத்தில் எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றிங்க.